வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கணுன்னா, டிப்ளமோ ஆன்லைன் எக்ஸாம் தேர்வு எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கிளாஸ் ரூம் மூலயமா தான் தேர்வு நடக்குது. ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் மூலயமா தேர்வு எப்படி மாணவர்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் உங்களோட ஃபோனில் கூகுள் கிளாஸ் ரூம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடணும். இன்ஸ்டால் பண்ணும்போது அடுத்தது உங்களோட மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த மெயில் ஐடியில் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த மெயில் ஐடி லாகின் பண்ணணும். ஒரு சில ஃபோனில் 2-3 மெயில் ஐடி வச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் எந்த மெயில் ஐடியில் லாகின் பண்ணணுமோ அந்த மெயில் ஐடியில் லாகின் பண்ணிங்க. மேக்ஸிமம் அந்த மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபியாக இல்லாமல் உங்களோட ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த மெயில் ஐடியோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ தான் கூகுள் கிளாஸ் ரூம் மூலமா அவங்க எடுக்கும்போது உங்களோட நேம் கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அட்டனன்ஸ் எடுக்கும்போது ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கூகுள் கிளாஸ் ரூம் இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு உங்களோட ஸ்டாஃப் ஒவ்வொரு நாளும் எந்த சப்ஜெக்ட் எக்ஸாம் வருதோ அதற்கான இன்வைட் லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா அனுப்புவாங்க. வாட்ஸ்அப் மூலயமா அனுப்பதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் போய் நீங்கள் இன்வைட் ஆகி உள்ளே போவீங்க. ஸோ உள்ளே போனோடனே உங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி தான் ஃபார்ம் க்ரியேட் ஆகும். ஸோ அதில் க்ரியேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் CA1 இருக்குல்ல, அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு நடக்கிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் அக்டோபர் 2020 இல்லை டிசம்பர் 2020 உங்கள் காலேஜில் எப்படி நேம் கொடுக்குறாங்களோ அந்த நேமில் இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களோட இன்ஸ்டியூஷன் கோடு, சப்ஜெக்ட் கோடு, டிபார்ட்மெண்ட் கோடு, சப்ஜெக்ட் கோடு அதெல்லாம் அவங்க டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் கோடில் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணணுன்னா மெயில் ஐடி முதல்ல நீங்கள் கொடுக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு பாக்ஸ் போட்டு பக்கத்தில், அது என்ன அப்படின்னா உங்களோட கரெக்டான மெயில் ஐடியில் தான் நீங்கள் போய்ட்டு லாகின் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஒரு சில 2-3 மெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா எந்த மெயில் ஐடியில் எழுதணும் அப்படின்றதுக்கு நீங்கள் ஸ்விட்ச் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் அதை கரெக்டாக கிளிக் பண்ணி கொடுத்துங்க. இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுக்க போகிறீங்க, ஜிமெயில் ஐடி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டியூஷன் கோடு, உங்கள் கல்லூரிக்குன்னு தனியாக இன்ஸ்டியூஷன் கோடு இருக்கும். ஸோ அந்த கோடு நீங்கள் டைப் பண்ணணும். அடுத்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், அதை நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அப்படி எழுத போகிறீங்க. உங்களோட நேமு கடைசியாக தான் இனிஷியல் எழுத போகிறீங்க. இதில் எந்த பஞ்சுவேஷன் மார்க்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஃபுல் ஸ்டாப், காமா அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கக்கூடாது. நேம் அடுத்தது இனிஷியல். அடுத்தது உங்களோட சப்ஜெக்ட் கோடு, எந்த தேர்வு எழுதுறீங்களோ அதற்கான சப்ஜெக்ட் கோடு. ஸோ 3-4 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கோடு இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆன்சர் ஸ்கிரிப்ட் PDF. நீங்கள் தேர்வு எழுதின அந்த ஆன்சர் ஷீட் இதில் தான் நீங்கள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி எப்போ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆன்சர் ஷீட் எழுதிட்ட பிறகு தான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். முதல்ல அந்த கூகுள் லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இன்வைட் பண்ணி உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின் பேப்பர் PDF ஃபைலை அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து எழுதின அந்த ஆன்சர் ஷீட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ அடாப் ஸ்கேன் மூலயமா எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணலாம், எந்த MBயில் நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 10 பேஜ் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ ஃப்ரண்ட்டு பேக்காக நீங்கள் அந்த பேப்பரில் எக்ஸாம் எழுதலாம். பேப்பர் 20 mm பார்டர் நீங்கள் பென்சிலில் போட்டு அதில் தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ அதை ஒரு சிங்கிள் PDFாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஒவ்வொரு பேஜாக எடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு சிங்கிள் PDFாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜ், எந்த சப்ஜெக்ட் அப்படின்றதுக்கு இண்டெக்ஸ் பேஜ் மேலே நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கடுத்து அந்த ஒவ்வொரு பேஜும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் PDFாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் இந்த மாதிரி தான் வரும். அப்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட் மோர் ஃபைல்ஸ்னு வருது, அதில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் இங்கே வந்துடும். ஸோ அந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு அப்படி தான் நீங்கள் இதில் கொடுக்கணும். ஸோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலோட் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
இப்போ ரெகுலர் ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7 எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அரியர் ஸ்டூடெண்ட் அதேமாதிரி ஒரு சில வந்து நிறைய எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றி வந்து சப்ஜெக்ட் கோடு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுறீங்க சாஃப்ட் காப்பி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிசல்ட் வரதில் ப்ராப்ளம் வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் உண்டான ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி அந்த சப்ஜெக்ட் கோடு வந்து அதில் க்ரியேட் பண்ணி வச்சிங்க. இல்லை அந்த சப்ஜெக்ட் நேமாக ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ண அந்த பிடிஎஃப் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணும்போது எந்த விதமான சந்தேகங்கள் உங்களுக்கு வராது. உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்ட் கோட் கொடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப் இப்படி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எழுதின அந்த ஆன்சர் பேப்பர் வந்து ஓகே ஆகிடும். இப்படி தாங்க நீங்கள் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ரொம்ப டஃப்பாலாம் எதுவுமே கிடையாதுங்க. அரியர் ஸ்டூடெண்ட் முதல்ல என்ன பண்ணீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூமில் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் கிளாஸ் ரூம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எழுத போகிறதுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போவீங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ எந்த மெயில் ஐடியில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்து லாகின் ஆகிடுங்க. லாகின் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்வு எழுதுறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி வந்து கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் காலையில் 10 மணிக்கு எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9:50க்கு தான் வந்து கொஷின் பேப்பர் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப்லைனில் தேர்வு எழுத போகிறீங்க. ஸோ அந்த ஆன்சர் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா A4 ஷீட்டில் ஃப்ரண்ட் டு பேக்காக கூட நீங்கள் எழுதிக்கலாம். 10 பேஜ் தான் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. 20 mm வந்து பார்டர் நீங்கள் போட்டு ஆன்சர் ஷீட்டை எழுதிடுங்க. ஆன்சர் ஷீட் எழுதினதை வந்து நீங்கள் அடோப் ஸ்கேன் மூலிமா வந்து சிங்கிள் பிடிஎஃபாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. ஸோ சிங்கிள் பிடிஎஃபாக எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஜிமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அடுத்தடுத்த வீடியோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயருக்கு சிஐடி டெஸ்ட் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு புதுதாக எழுதுவதுக்கு எப்படின்னு நம்ம எல்லாமே கொடுத்து வீடியோ லிங்க் போட்டிருக்கோம். அதையும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிளியராக நல்லாவே புரியும். ஸோ டிப்ளமோ ஆன்லைன் எக்ஸாம் பண்ணது இவ்வளோ தாங்க. நீங்கள் யாருமே வந்து பயப்பட தேவையில்ல. பயப்படாமல் நீங்கள் பொறுமையாக எழுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்சர்ன் ஸ்டாஃப் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஆன்சர் ஷீட் வந்து குறிப்பிட்ட டைமில் வந்து அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வு முடிந்து 1/2 hour வந்து உங்களுக்கு டைம்னா அந்த 1/2 hourல வந்து நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணிடணும். அதில் எதனா டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து முறையாக வந்து சொல்லிவிடுங்க. ஸோ டிப்ளமோ சம்மந்தமான இந்த ஆன்லைன் தேர்வு சம்மந்தமான அனைத்து அப்டேட்டுகளுமே நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்கள் எதனா இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதில் முக்கியமான ஒரு அப்டேஷன் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, மாணவர்கள் முதல்ல வந்து எந்தெந்த தேர்வு எழுத போகிறீங்க, எந்த நாளில் வருது, எந்த டைமில் வருது அப்படின்றது நீங்கள் முதல்ல பார்த்துங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு சந்தேகங்கள் எதனா இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.